ஹலோ கைஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேற லெவல் டேஸ்ட்ல கியூட்டான ஆம்பியன்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நான் ஃபுட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆம்பியன்ஸை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அவ்வளோ ஒரு கியூட்டான ஏஸ்தெட்டிக்கான செட்டப்ல இருந்துச்சு. அவங்க வச்சிருந்த டிஐஒய் ப்ராடக்ட்ஸ், கியூட்டான டேபிள் செட்டப்ஸ், வால் பெயிண்டிங், இன்டீரியர் டிசைனிங் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் ஸ்மைலிங் ஃபேஸோட அவங்க சர்வ் பண்ற ஃபுட்ஸ் வாவ் அல்டிமேட்டா இருந்துச்சு. இது வரைக்கும் இங்க வந்து நான் டேஸ்ட் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மாதிரி ரெக்ரெட் ஆயிட்டேன். இது வரைக்கும் நான் பண்ண ஃபுட் ரிவ்யூஸ்ல ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இன் கோயம்புத்தூர்னு சொல்லுவேன். இத்தனை ஃபுட்டுக்கும் சேர்த்து பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை மறக்காம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இவ்வளவு சொல்லி உங்களோட மெனுவை கொடுக்காமையா, சோ மெனு வீடியோலயே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுட்டை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் நாங்க சிக்கன் மோமோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ண போறோம்னு தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் உட்கார்ந்திருந்தோம். நான் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை சிக்கன் மோமோஸ்ன்னு சொல்லுவேன். இவங்களோட எல்லா ஃபுட்டுக்குமே ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லியே ஆகணும். அவ்வளோ டேஸ்டா, அவ்வளோ கிறிஸ்பா, உள்ள அவ்வளோ சிக்கன் ஜூஸியா இருந்துச்சு. அதுக்கு கொடுத்திருந்த பெரி பெரி சாஸ் அண்ட் மைனஸ் வாவ்! அதுதாங்க இருக்கிறதுலே அல்டிமேட்ன்னு சொல்லுவேன். நாங்க ஏதாச்சும் 2 ஃபுட் ட்ரை பண்ணிட்டு போயிரலாம்னு நெனச்சோம். ஆனா அங்க இருக்க இருக்க ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் எங்களுக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் பாப்கார்ன். சுட சுட செம கிறிஸ்பா உள்ள செம ஜூஸியா இருந்துச்சு. நாங்க 2 பிளேட் ஆர்டர் பண்ணோம். ஆனா அந்த 2 பிளேட்டுமே எவ்ளோ சீக்கிரம் காலியாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்மோக்கி சிக்கன் விங்ஸ். உங்களுக்கு கோல்டு இருக்குன்னா நண்டு சூப் தேடிட்டு இருக்கறதுக்கு பதிலா இந்த ஸ்மோக்கி சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டா இருக்கிற கோல்டு எல்லாம் போயிரும் போல. செம்மையான காரசாரமான ஸ்மோக்கி சிக்கன் விங்ஸ்ன்னு சொல்லுவேன். இதெல்லாம் பத்தாம அடுத்து ஃப்ரைடு சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேல குடுத்திருந்த சீசனிங்கும் அல்டிமேட்டா இருந்துச்சு. இது எல்லாமே சாப்பிட்டு ஒரு டெசர்ட்டோட முடிச்சா தானே நல்லா இருக்கும். அதுக்கு நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தது ட்ரிபிள் லேயர் சாக்லேட் பிஸ்கட். இட்ஸ் நத்திங் பட் லிட்டில் ஹார்ட் பிஸ்கட்ல ட்ரிபிள் லேயர் சாக்லேட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெம்ஸ் ஆட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் அதுவுமே டெலிஷியஸா இருந்துச்சு. இங்க இம்பார்ட்டன்டான விஷயமே எல்லா ஃபுட்டுக்கும் ஒரே மாதிரி மைனஸ் அண்ட் சாஸ் கொடுக்காம ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி பெரி பெரி சாஸ், டொமேட்டோ சாஸ், மைனஸ்ன்னு சொல்லிட்டு வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கன்னு தானே கேக்குறீங்க? காந்திபுரம்ல இருக்கிற மசாலா கேஃபே. இவ்ளோ சாப்பிட்டு எங்களுக்கு 480 தான் பில் ஆச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.